பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். மீகா chapter 7 verse 8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Do not rejoice over me, enemy of mine. Though I fall, I will rise. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதையில நீங்க தவறி போய் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க விழுந்து போனது போல நீங்க இன்னைக்கு காணப்படலாம். ஏதோ ஒரு படுகுழியில நீங்க விழுந்து போனது போல இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டது போல இருக்கலாம். இதை பார்க்கின்ற பொழுது சத்துரு சிரித்து கொண்டு இருப்பான், சந்தோஷப்படுவான். அப்படிதானே? இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக நீங்க சத்துருவை பார்த்து நீங்க சொல்லணும், நான் விழுந்தாலும் ஏசப்பாவுடைய கிருபையினால நான் எழுந்திருப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை. நான் இனி எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டேன். இயேசுவினோட கூட இருக்கிறார். நான் இயேசுவிற்காக நான் வாழ்வேன் என்று நீங்க தைரியமாக சந்தோஷமாக சொல்லுங்க. எந்தெந்த காரியத்திலாம் நீங்க இன்னைக்கு விழுந்து போனது போல இருக்கிறீங்களோ, ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா ஏதோ ஒரு காரியத்துல நாங்க தவறி போயிட்டோம், விழுந்து போயிட்டோம். அது நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் அநேகமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே ஏசப்பா கலங்கி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க, மன்னிங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்து பிள்ளைங்களை மீட்டெடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க விழுந்து போனது போல நீங்க இன்னைக்கு காணப்படலாம். ஆனா தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவுடைய கரம் உங்களை மீட்டெடுக்கும். விழுந்தாலும் எழுந்திருங்க. அவருடைய கிருபையினால அவருக்காக எழுந்திருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.